இப்போ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னா, டெய்லி ரொட்டீனாக படிங்க. இப்போ ஒரு விஷயம் நம்ம வந்து டெய்லி பண்ணால் தான் சக்ஸஸ் பண்ண முடியும். நன்றுகிறது நாளெல்லாம் வினைசை நினைப்பது முடியும்னு பாரதி சொல்லியிருக்காரு. அது மாதிரி டெய்லி படிங்க. இப்போ பாருங்கள், ஒரு சில பேர் டெய்லி ஒர்க் பண்ணுறாங்கல்ல, அது மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டோட வேலை என்ன, படிக்கிறது தான். ஸோ டெய்லி படிங்க உட்காந்து. இது எப்படி நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஷெடியூல் மாதிரி பாருங்கள். இப்போ ஒரு சில ஸ்கூல் சீக்கிரம் விட்டுருவீங்க, ஒரு சில ஸ்கூல் லேட்டாக விடுவாங்க. நீங்கள் எப்படி விட்டாலும் அதுக்கு தக்கன பிளான் பண்ணிக்கோங்க. வந்ததும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மேக்ஸிமம் ஒரு 7 o'clock புக் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் 7 o'clock நீங்கள் டின்னரை முடிச்சிட்டா கூட ஓகே தான். அப்போ நீங்கள் டின்னரை முடிச்சுட்டு 7 o'clock எனக்கு தெரிஞ்சே போனதுமே வீட்டில் கை கால் மூஞ்சி நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவிட்டு நீங்கள் டின்னரை 7 o'clock முடிச்சாலே அதுவே ஒரு நல்ல பெனிஃபிட்னு சொல்கிறாங்க. இப்போ 7 to 8 உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் பிடிக்குமோ அதை ஃபஸ்ட்டு படிங்க. உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டை எடுத்து படிங்க. உங்களுக்கு மேக்ஸ் பிடிச்சா மேக்ஸ் பாருங்கள். இல்லை சார் எனக்கு ஃபிசிக்ஸ் பிடிக்கும் அப்படின்னா ஃபிசிக்ஸ் பாருங்கள். இல்லை எனக்கு கெமிஸ்ட்ரி பிடிக்குன்னா கெமிஸ்ட்ரி பாருங்கள். பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் பயாலஜி பாருங்கள். 7 to 8 ரெகுலராக உங்கள் கிளாஸில் இன்றைக்கி என்ன டீச் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அது இன்றைக்கி நடத்துகிற போர்ஷனை இன்றைக்கி உட்காந்து படிக்க ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 8 to 9. அடுத்து இப்போ இதில் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸ் பிடிச்சிருக்குன்னா அடுத்த சப்ஜெக்ட் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, கெமிஸ்ட்ரி பிடிக்குன்னா கெமிஸ்ட்ரி எடுத்து படிங்க, பயாலஜி பிடிச்சா பயாலஜி எடுத்து பாருங்கள். ஓகேங்களா? இதை ரெகுலராக நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போ நம்ம இந்த 2 டைமில் 2 சப்ஜெக்ட் ஏதாவது இதில் 4 இதில் 2 சப்ஜெக்ட் கவர் பண்ணிடலாம். 9 to 9-10 நீங்கள் வந்து ஒரு பால் இந்த மாதிரி ஏதாவது எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. அப்புறம் 9-10க்கு to 10-10 மேக்ஸிமம் உங்களுக்கு பேலன்ஸ் இந்த இதில் என்ன சப்ஜெக்ட் பிடிக்குமோ, ஃபார் எக்ஸாம்பிள் கெமிஸ்ட்ரி பிடிச்சா கெமிஸ்ட்ரி பாருங்கள். ஓகேங்களா? மார்னிங் இப்போ 10:30 மேக்ஸிமம் படுத்து தூங்கிடுங்க. 10:30 நீங்கள் மேக்ஸிமம் தூங்கிடுங்க. அது நல்ல பழக்கம். மார்னிங் அப்போ 10:30 உங்களுக்கு 11:30, 12:30, 1:30, 2:30, 3:30, 4 ஒரு 4:30 வச்சுக்கோங்க. திரும்ப 4:30 நீங்கள் கையில் புக் எடுக்கிற மாதிரி 4 o'clock நீங்கள் எந்திரிச்சு பழகுங்க. ஃபஸ்ட்டு கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம எந்த ஒரு விஷயமும் செய்ய போனால் நமக்கு ஒரு 4 மணிக்கு எந்திரிக்கிறதா சார். உண்மையிலே 4 மணிக்கு நீங்கள் எந்திரிச்சு பழகுங்க, உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். ஒரு எந்திரிச்சது கை கால் மூஞ்சியை கழுவிட்டு ப்ரஷ் பண்ணிடுங்க. ப்ரஷ் பண்ணிவிட்டு 4:30 to 5:30 ரெகுலராக ஃபிசிக்ஸை உட்காந்து படிங்க. இப்போ நான் இந்த ஷெடியூல் 4 சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு சொல்லியிருக்கேன்னா, இது எப்படின்னா இன்றைக்கி உங்கள் கிளாஸில் உங்கள் டீச்சர்ஸ் டீச் பண்ணுவாங்க, அதை இன்றைக்கி உட்காந்து படித்து முடிச்சுடுங்க. அப்படி படித்து முடிச்சிட்டிங்கன்னா இந்த 5:30 to 6:30 நீங்கள் அதை நீங்கள் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெய்லி டெஸ்ட்டு ஒரு சில ஸ்கூலில் போடுவாங்க. அந்த மாதிரி இருக்கப்போ இப்போ நீங்கள் இதை டெய்லி நடத்த படிச்சிட்டிங்கன்னா 5:30 to 6:30 நீங்கள் இதை உட்காந்து டெய்லி படிச்சுட்டு நீங்கள் ஸ்கூலுக்கு ஒரு 6:30 to 7:30 கிளம்பி ஒரு 1/2 hour போகிற மாதிரி பிளான் செட் பண்ணிக்கிங்கன்னா 8 o'clock தான் பெரும்பாலான ஸ்கூல் மார்னிங் ஷெடியூல் போட்டு வைக்கிறாங்க. அப்போ இதில் நீங்கள் இந்த மார்னிங்கில் இந்த ஷெடியூலு 5:30 to 6:30 1 hour உங்கள் ஸ்கூலில் ஒரு ஷெடியூல் போட்டு படிக்க சொல்லுவாங்கள்ல. இப்போ ஒரு சில ஸ்கூலில் மார்னிங் வந்து ஒரு நாள் ஃபிசிக்ஸ் டெஸ்ட்டு, ஒரு நாள் கெமிஸ்ட்ரி 1 hour நடக்கும். 8 to 9 இந்த மாதிரி கன்ஃபார்மாக நடத்துவாங்க. அப்போ வந்து அதுக்கு இந்த 1 hour ஸ்பெண்ட் பண்ணி படிங்க. இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக படித்தாலே மார்க் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். ஒன்றே ஒன்று தான், உங்கள் ஸ்டாஃப் இன்றைக்கி டீச் பண்ணுறதை இன்றைக்கே போய் படிங்க. அதை வந்து டிலே பண்ணி தள்ளி போடாதீங்க. அப்போ அவங்க டீச் பண்ணப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். லிசன் பண்ணுங்கள். லிசன் பண்ணால் லேர்ன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்சது. என்னை பொறுத்தளவு நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னா, இன்றைக்கி உங்கள் ஸ்டாஃப் டீச் பண்ணுறதை இன்றைக்கே போய் ஒன்று உட்காந்து நீங்கள் கரெக்டாக லிசன் பண்ணிங்கன்னா லேர்ன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸ்டாஃப் நடக்கிறப்போ நல்லா லிசன் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு உங்களால் லிசன் பண்ண முடியுமோ அப்போ நீங்கள் கவனிக்கணும். அப்புறம் உங்களுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிடலாம்.